ஸ்கேன் மையங்களை தொடர்ந்து கண்காணித்து வருவதால் பெண் சிசு கொலை தற்போது குறைந்திருப்பதாக பொது சுகாதாரம் மற்றும் தொற்றுநோய் தடுப்பு இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ள அவர், பெண்களே குடும்ப கட்டமைப்பு வளர்ச்சியின் மூலாதாரம் என்றும் குறிப்பிட்டார். சார், இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி ஏன் தெரிஞ்சுக்க கூடாது சார்? ஆக்சுவலாக இது ஒரு பெண் சிசு கொலை மரணம் அப்படிங்கிறத தாண்டி பெண்களோட சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு இது அவசியம் நம்ம தெரிஞ்சிக்க கூடாது. குழந்தை மட்டும்தான், அது ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. அது இல்லாமல் பெண்களுக்கு இதுக்கான குற்றங்களை தடுக்கக்கூடியது ஒரு டூலாக தான் இருக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக சிசு ஆணா பெண்ணான்று தெரிவிக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம், தெரிஞ்சிக்க வேண்டியது இல்லை. இது செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிற ஒன்று தான் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இண்டிகேட்டர், அதை மானிட்டர் பண்ணுறோம். ஆனால் மற்றபடி இந்த பெண் சிசு கொலை மரணம் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய சோஷியல் மல்டி டிபார்ட்மெண்ட் இன்வால்வ்டு. அதாவது அந்த குடும்பத்தை சார்ந்த அவரோட பெற்றோர்களுக்கும் இது கடமை உண்டு. சமூகத்தை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் அங்கே இருக்க அவங்க ஃபேமிலி, அவங்களோட சுற்றத்தாரை தாண்டி சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹெல்த், இந்த மாதிரி எல்லாரோட ரோலும் இது இருக்கு. ஸோ அதனால நம்ம மானிட்டர் பண்றது செக்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்றத நம்ம டெக்னிக்கலா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல மானிட்டர் பண்ணுவோம். ரேஷியோ ரொம்ப முக்கியம், ஆண் பெண் விகிதம் முக்கியம் அப்படின்னீங்க. அது எதுக்காக சார்? இதுதான் ஒரு சமூகத்தோட டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர். ஸோ எந்த ஒரு சமூகமும் பெண்களுக்கான முழு சம உரிமை கொடுத்தா மட்டும்தான் அந்த சமூகம் வளர்ச்சி அடையும். அதை நம்ம எர்லியர்லேருந்து இதை மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான் இந்த செக்ஸ் ரேஷியோ. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு அனைவரோட ஒத்துழைப்பும் தேவை. அரசோட இன்டர்வென்ஷன்ஸ் இருந்தாலும் அவங்க சார்ந்திருக்க அந்த சமூகம், அவங்களோட பெற்றோர்கள், அவங்களோட கல்வி அறிவு, அது இல்லாமல் அந்த குழந்தையோட இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் இந்த மாற்றம் ஏற்படும். இந்த மாற்றம் கண்டிப்பாக தேவை. இதுதான் நம்மளோட சோஷியல் டெவலப்மெண்ட்டோட இண்டெக்ஸ். அனைத்து ஸ்கேன் சென்டரையும் நம்ம அபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க எந்த செக்ஸ் ரிவீல் பண்ணக்கூடாதுன்றதையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதால இப்ப கண்டிப்பா பெண் சிசு மரணம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. இது இல்லாம நாங்க ட்ரைமஸ்டர் வைஸ் அபார்ஷன் ஆகுதான்றதையும் ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் வச்சு மானிட்டர் பண்ணுவோம். ஸோ எந்த ட்ரைமஸ்டர்ல எந்த இடத்துல அபார்ஷன் நடக்குன்னு. ஸோ இது எங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர். இதை வச்சு வி கேன் ரிவீல். எங்கேயா தவறு நடந்தாலும் எங்களால் இதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ சுகாதாரத்துக்கான பட்ஜெட் 18,000 கோடி கிட்ட வருது. அது இல்லாம ஒவ்வொரு திட்டத்துக்கும் தனி ஒதுக்கீடு இருக்கு. இப்போ முத்துலட்சுமி எடுத்துட்டீங்கன்னா 9,600 கோடி, ஆல்மோஸ்ட் 1,000 crore இதுக்காக அலாட் பண்ணியிருக்கோம். இந்த நியூட்ரிஷனல் கிட்டுக்காக மட்டும் ஒரு 300 கோடிக்கு மேல போயிட்டு இருக்கு. உதவித்தொகை ஒரு தாய்மார்களுக்கும் ஒரு 18,000 ரூபாய், குறைஞ்சபட்சம் ஒரு 6 லட்சம் தாய்மார்கள் ஒவ்வொரு வருஷமும் பயன்பெறுகிறாங்க.